வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 12th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கு ஆயத்தம், தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலுக்காக ஆயத்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தெரிவித்துள்ளார். ஸோ தலைமை தேர்தல் ஆணையருடைய பேரை பார்த்து வச்சுக்கோங்க, ராஜீவ் குமார். அண்ட் தென் ஜனவரி 31 மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் 2024-25 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி 1 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்வார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பெண் காவலர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட தங்கும் விடுதி காவல் ஆணையர் திறந்து வைத்தார். சென்னை சென்ட்ரல் அருகே புதுப்பிக்கப்பட்ட பெண் காவலர்கள் ஓய்வு இல்லத்தை வியாழக்கிழமை திறந்து வைத்த பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர். அடுத்து பாருங்க, 13 மண்டலங்களில் இன்று மக்களுடன் முதல்வர் முகாம். சென்னை மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட 13 மண்டலங்களில் மக்களை தேடி முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். குழந்தைகளின் பல் பாதிப்பை அறியும் செயலி ராமச்சந்திரா கல்லூரிக்கு ரூபாய் 8 கோடி நிதி உதவி. குழந்தைகளின் பால் பற்களில் ஏற்படும் பாதிப்புகளை தீர்வு காண பிரத்யேக கைபேசி செயலியை உருவாக்குவதற்காக போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா பல் மருத்துவக் கல்லூரிக்கு அமெரிக்க தேசிய சுகாதார கழகம் ரூபாய் 8 கோடி நிதியுதவி வழங்கியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கடலோர வளங்களை மீட்டெடுக்க நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ நெய்தல் அப்படின்னாலே கடலோர பகுதிகள் தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கடலில் நெய் மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயக்கத்தையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. தென் இந்த இயக்கம் எதற்காக அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் உலக வங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, வேர்ல்டு பேங்க், அவங்களுடைய நிதி உதவியும் சேர்ந்து நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை செயல்படுத்த போகிறாங்க. இதில் கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட 4 முக்கிய கருப்பொருள்களை இந்த திட்டம் கொண்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழே செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூரில் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா, நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் கடலாமை பாதுகாப்பு மையம், தஞ்சாவூர் மாவட்டம் மனோராவில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட கடற்கரையோர ஈர நிலங்களின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு ஆகிய பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த பர்டிகுலர் நியூஸ் ஏரியா ரொம்பவே முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. தென் இந்த முயற்சிகளால் கடற்கரையோர பல்லுயிர் பாதுகாப்புக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் 11 கடற்கரைகளை நீலக்கொடி கடற்கரைகள் என சான்றளிக்க அரசு திட்டமளித்துள்ளது. ஸோ 11 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி கடற்கரை. அடுத்து பாருங்க, பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையில் கடற்கரையோர சமூகங்களை சேர்ந்த இளைஞர்களை ஈடுபடுத்தவும், கைவிடப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதற்காக முன்முயற்சிகளில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் நாளை முதல் வறண்ட வானிலை காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிக்கு ரூபாய் 4 கோடி மதிப்பு இடம் தானமாக அளிக்கப்படுகிறது. அரசு பள்ளியோட பேரை பாருங்க, மதுரை அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தான் அது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. வெளிநாட்டு வாழ் தமிழர் நலனுக்கு சிறப்பான திட்டங்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குவிக்கும் அயலக தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. தமிழ் வெல்லும் என்ற கருப்பொருளுடன் விழா நடைபெறுவது இன்னும் சிறப்பாகும்.
அயலகத்தைச் சேர்ந்த தமிழர்கள், இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொழில்துறையினர் என பல்வேறு பிரிவுகளிலிருந்து வந்துள்ளீர்கள். உங்களை தாய் நாட்டில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் வெல்லும் அப்படிங்கிற இந்த திட்டம் தான். பேரை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, விண்வெளி ஆய்வை தொடங்கியது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள். விண்மீன் வெடிப்பில் வெளியாகும் ஒளியை இந்தியாவின் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஆய்வு செய்துள்ளதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோளை PSLV C58 ராக்கெட் மூலமாக தான் கடந்த 1ஆம் தேதி விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, தடுப்பூசி பக்க விளைவை குறைக்க தயாராகிறது தேசிய செயல் திட்டம். ஸோ தடுப்பூசிகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை குறைப்பதற்காக தேசிய அளவில் சிறப்பு செயல் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இந்தியாவுடனான நீண்டகால ஒத்துழைப்பில் சுமூக உறவு என்று கனடா தூதர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கனடா இந்தியாவிற்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா அண்மையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையே நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பு, வர்த்தக உடன்பாடு உள்ளிட்ட ஒத்துழைப்பில் சுமூக உறவு தொடர்கிறது என்று இந்தியாவிற்கான கனடா தூதர் கேம்ரூன் மெக்காய் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே இருக்குது, அவ்வளோதான், இல்லை வேற ஒன்றும் கிடையாது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். செலவின குறைப்பு நடவடிக்கை, கூகுள் நிறுவனத்தில் 100கணக்கானோர் பணி நீக்கம். ஸோ செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறதாக அமெரிக்காவை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் அறிவிச்சிருக்கு. இந்த செலவின குறைப்பு நடவடிக்கையானது 12,000 பேரை படிப்படியாக பணி நீக்கம் செய்வதாக கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனம் கடந்த ஆண்டு தெரிவித்தது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நாட்டின் தூய்மை நகரம் இந்தூர் தொடர்ந்து 7வது ஆண்டாக தேர்வு. முக்கியமான ஒன்று. ஸோ நாட்டோட தூய்மை நகரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தூர் தான் 7வது ஆண்டாக இருக்குது. ஸோ இந்தூருடன் சூரத் முதலிடத்திலும் நவி மும்பை 3வது இடத்திலும் இருக்குது. ஸோ எந்தெந்த ஊருன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. நாட்டின் தூய்மை நகரமாக தொடர்ந்து 7வது இடத்துல இந்தூர் இருக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. தென் இந்தூர் கூட குஜராத், சூரத் ஆகிய இடங்களும் இருக்காங்க. மகாராஷ்டிராத்தில் இருக்கக்கூடிய நவி மும்பை 3வது இடத்துல இருக்குது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் 4வது இடத்துல இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட தூய்மை நகரங்களில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சாஸ்வத் முதல் இடத்துலையும், அடுத்த இடத்துல சத்தீஸ்கரோட பதானும், மகாராஷ்டிராவோட லோனாவாலா 3வது இடத்திலும் இருக்குது. ஸோ ஊர் பேர்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கங்கை ஆற்றங்கரையோர தூய்மை நகரங்களில் வாரணாசி முதல் இடத்துலையும், பிரயாக்ராஜ் 2வது இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி தூய்மை சார்ந்த சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுடைய பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், மத்திய பிரதேசம் 2வது இடத்திலும், சத்தீஸ்கர் 3வது இடத்திலும் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். யூரியா விலை உயர்வா? அமைச்சர் மாண்டவியா விளக்கம் அளிச்சிருக்காங்க. வேம்பு பூசிய யூரியா உர விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. அந்த யூரியாவின் 45 கிலோ மூட்டை தொடர்ந்து ரூபாய் 266.50 விற்பனையாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தென் அஜ்மீர் தர்காவிற்கு புனித போர்வை பிரதமர் மோடி வழங்கினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூஃபி துறவி காஜா மொய்தீனின் சிஸ்தியின் தர்காவுக்காக பிரதமர் மோடி புனித போர்வையை வியாழக்கிழமை வழங்கினார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆண்டுதோறும் 20,000 பக்தர்கள் அயோத்திக்கு இலவச ரயில் பயணம் சத்தீஸ்கர் அரசு தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் நிலைமை சீராக உள்ளது என்று இராணுவ தலைமை தளபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இராணுவ தலைமை தளபதியோட பெயர் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டே. பேர்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இப்போவே பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல யார் யார் எந்தெந்தது அப்படின்றத தனியாக பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உத்தரப்பிரதேசம் 1 மாதத்தில் 5 விமான நிலையங்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் ஜோதிராதித்யனா தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஸ்போர்ட்ஸ் ஏரியா. சிவம் துபே விலாசல்
இந்தியாவிற்கு முதல் வெற்றி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக முதல் T20 ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வியாழக்கிழமை வெற்றி பெற்றது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஜான்ரெப் ஓபன் மல்யுத்தம் அமர் ஷெராவத்துக்கு தங்கம். குரோஷியாவில் நடைபெறும் ஜாக்ரெப் ஓபன் ரேங்கிங் சீரீஸ் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெராவத் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கு ரிதம் சங்வான் தகுதி. இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய ஒலிம்பிக் தகுதிச் சுற்று துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ரிதம் சங்வான் வெண்கலப் பதக்கம் வென்றதுடன் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி பெற்றார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. மாலத்தீவுக்கு மாற்றாகுமா லட்சத்தீவு? ஸோ இப்போ தொடர்ந்து ஒரு சில நியூஸஸ் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, முக்கியமாக சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்ல இருந்த மாலத்தீவு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பதிலாக லட்சத்தீவு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பக்கம் கொஷின் இருந்தாலும், மாலத்தீவுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே லட்சத்தீவை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது குறித்து தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இஸ்ரேல் மீது இனப்படுகொலை வழக்கு ஐநா நீதிமன்றத்தில் விசாரணை தொடக்கம். காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக தென் ஆப்பிரிக்க அரசு சார்பில் தொடரப்பட்டுள்ள வழக்கு ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஹவுதிகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம். எதற்காக அப்படின்னா, செங்கடல் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? ஸோ அது குறித்த தகவல் தான் இது. செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.